வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாஹ்வை நாங்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று சொல்லும். அல்லாஹ் என்பதும் இறைவன் என்பதும் ஒன்றுதான். அதாவது தமிழில் நம்ம இறைவன் என்று சொல்லுகின்றோம், கடவுள் என்று சொல்லுகின்றோம். அதே தான் அரபியிலே அல்லாஹ் என்று சொல்லுகின்றோம். வார்த்தையெல்லாம் ஒன்றுதான். இந்த உலகத்தை படைத்து மனித வர்க்கங்களை படைத்து இன்னும் எத்தனையோ கோடி ஜீவராசிகளை படைத்து எல்லாம் இறைவன் ஒருவன் மட்டும்தான். அப்போ ரப்புல் ஆலமீன் என்று அவனுக்கு இன்னொரு வசனம் வருகின்றது. ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் இந்த உலகத்தை எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினைகளை எல்லாம் படைத்தவன் அவனாக இருக்கின்ற காரணத்தினால ரப்புல் ஆலமீன் என்று நாம் சொல்லுகின்றோம். ரப்புல் முஸ்லிமீன், மூமின்களுக்கு மட்டும் இறைவன் என்று சொல்லவில்லை. குர்ஆனில் இறைவன் சொல்லுகின்றான் மூமின்களுக்கு, அதாவது முஸ்லிம்களுக்கு மட்டும் இறைவன் என்று சொல்லவில்லை, உலக மக்களுக்கெல்லாம் இறைவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். அதே போல தன்னுடைய நபியை இறைவன் அனுப்பினான் மக்களுக்கு நேர்வழியை சொல்வதற்காக வேண்டி. திக்ருல் ஆலமீன், அதாவது நபியை அனுப்புவதற்கு ரஹமத்துல் ஆலமீன். நபி அவர்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவர்கள் அல்ல, நபி அவர்கள் இந்த உலகத்திற்கே சொந்தமானவர்கள், இந்த உலகத்திற்கே அருளாக அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்று தன்னுடைய நபியை பற்றி இறைவன் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகின்றார். தன்னுடைய வேதத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த வேதத்தை இறைவன் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்று சொன்னால், திக்ருல் ஆலமீன், உலக மக்களுக்கெல்லாம் உபதேசமாக குர்ஆனை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். இப்போ இதில் புரிஞ்சு கொள்வது என்னன்னு சொன்னால், இறைவன் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய உலக மக்களுடைய இறைவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானவன் அல்ல, உலக மக்களுக்கெல்லாம் சொந்தமானவன். அதே போல் குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, உலக மக்களுக்கெல்லாம் அந்த குர்ஆன் சொந்தமானது. அதே போல் நபி முஸ்லிம்களுக்கும் சொந்தமானவர்கள் அல்ல, உலக மக்களுக்கெல்லாம் சொந்தமானவன். அப்படித்தான் இறைவன் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லா அந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே இறைவன் என்பது புரிந்து கொள்ளும். நான் பிறந்த ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலத்தை சேர்ந்தவர். எனக்கு சொந்த ஊர் சின்ன சேலம் தான். அங்கே தான் எனக்கு வீடு இருக்குது. என்னுடைய சொந்தக்காரர்கள் அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கிறாங்க. நான் 1963 அரபி படிப்புக்காக வேண்டி அரபி காலேஜுக்காக வேண்டி போய் சேர்ந்தேன். கிட்டத்தட்ட 7 வருடம் எங்களுடைய ஸ்கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 7 வருஷத்துக்கு பின்னால் தான் பட்டம் தருவாங்க. அந்த ஸ்கோர்ஸை முடிச்சுட்டு இறைவன் உதவியால் 1970 நான் பட்டம் வாங்கி கொண்டு, அதாவது இமாம் பணி என்று சொன்னால் ஒரு ஊருக்கு தலைவராக பொறுப்பேற்று பிரேயரை நடத்தி கொடுக்கவும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மார்க்க உபதேசத்தை சொல்லவும், அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குர்ஆனை வேதத்தை கற்றுக் கொடுக்கவும், இப்படி என்னுடைய பணி கிட்டத்தட்ட 50 60 70 இதுவரை தொடர்கிறது. இதற்கு இடையில் எனக்கு சென்ற வருடம் எனக்கு 50 ஆண்டு காலங்கள் இந்த பணியை பூர்த்தி செய்ததற்காக வேண்டி பாராட்டு விழா, சென்னை ஹஜ்ஜி கமிட்டியில் பாராட்டு விழா நடந்தது. அதனுடைய புகைப்படங்கள்லாம் இருக்கின்றது. அங்கே எனக்கு பாராட்டு விழா செய்ததோடு அன்பளிப்பும் கொடுத்தார்கள். 1 லட்சம் ரூபாய் கையில் அன்பளிப்பு கொடுத்தார்கள். மாநில ஜமாத்துல் உலமா தரப்பில் இருந்து அதை ஏற்பாடு செய்திருந்தார்கள். எனக்கு அவார்டு கொடுத்தார்கள். அதற்கு பின்னாலே இப்பொழுது நான் தற்சமயம் 4 வேதபதி, நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்ய வட்டம் 4 வேதபதி மஸ்ஜிதே ரஹ்மானியா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலிலே இமாம் பணியாக செய்து கொண்டு இருக்கின்றேன். மேற்கொண்டும்
இப்போ வயது கிட்டத்தட்ட 76 77 நடக்கின்றது. மீண்டும் இருக்கக்கூடிய எத்தனை வயது இருக்குமோ அதுவரை இந்த பணியிலே இறைவன் நிரந்தரமாக என்னை வைப்பான் என்று நினைக்கிறேன். என்னுடைய பேர் அல்ஹாஜ் எம்ஏஹெச் முகமது இப்ராஹிம் காசிமி. என்னுடைய பேர் முகமது இப்ராஹிம். அல்ஹாஜ் என்று சொன்னால் ஏற்கனவே பல தடவை மக்காவு சென்று ஹஜ்ஜி நான் முடித்திருக்கின்றேன். அதனால் அல்ஹாஜி என்று முன்னாலே போட்டுக்கொள்வார்கள். காசிமி என்னுடைய பேருக்கு பின்னாலே காசிமி என்ற அந்த பட்டம் என்னுடைய மதரசா நான் ஓதிய அரபி காலேஜிலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது காசிமி என்ற பட்டம். இதுவரையிலையும் நான் தொடர்ந்து அதாவது இமாம் பணியை செய்து கொண்டு இறைப்பணி என்று சொல்லலாம். இறைப்பணியிலே இமாம் பணி. இமாம் என்றால் தலைவர் என்று அர்த்தம், மார்க்கத்திற்கு தலைவர் என்று அர்த்தம். அந்த அடிப்படையிலே நான் என்னுடைய பணியை செய்து கொண்டு இருக்கின்றேன். சரிங்க. இப்போ நம்ம களஞ்சியம் வானொலி மூலயமா ஒவ்வொரு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்குமே நம்ம சிறப்பாக இந்த மாதிரி காணொலி எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தயார் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பணிகள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணம் ரமலான் பெருவிழா வருது இல்லைங்களா, அதுக்காக தான் உங்களை நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கய்யா, இந்த ரமலான் அப்படின்னா என்ன, எதற்காக அதை கொண்டாடுறீங்க, இது எத்தனை நாள் விழா, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் ரமலான் என்பது இஸ்லாத்தில் 5 முக்கிய கடமைகள் மனிதன் செய்தே ஆக வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டாய கடமை செய்தே ஆக வேண்டும். அதில் முதலாவதாக கலிமா, அதாவது இறை நம்பிக்கை. இரண்டாவதாக தொழுகை, இறைவனை வணங்குவது. மூன்றாவதாக நோன்பு, அதாவது இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நோன்பு, அதாவது 30 நாட்கள் காலை 4 மணிக்கு உணவு உண்ட பிறகு சூரியன் மறைகின்ற வரை தண்ணீர் முதற்கொண்டு எந்த பொருளையும் குடிக்கவோ சாப்பிடவோ அனுமதி இல்லை. இப்படி பகல் முழுவதும் நோன்பு இருப்பதற்கு பெயர்தான் நோன்பு. ஆனால் ரமலான் என்று சொன்னால் மாதத்தினுடைய பெயர் ரமலான். அந்த மாதத்தின் பெயர் ரமலான். எப்படி 12 மாதங்கள் ஆங்கிலத்தில் வருகின்றதோ, 12 மாதங்கள் நம்ம தமிழில் வருகின்றதோ, அதே போல் 12 மாதங்கள் அரபியிலும் இருக்கிறது. அதில் ஒரு மாதம்தான் ரமலான். ரமலான் என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு சொன்னால் சுட்டெரிப்பது. என்ன, பாவங்களை சுட்டி எரிக்கின்ற காரணத்தினால அதுக்கு ரமலான் என்று இறைவன் பெயர் வச்சிருக்கிறான். இந்த ரமலான் மாதத்தில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் நோன்பு இருக்க வேண்டும், உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். சின்ன பிள்ளைகள் 7 வயசு பிள்ளைகள் கூட இந்த ரமலான் நோன்பை வைத்திருக்கிறார்கள். தண்ணீரை தொடைய மாட்டார்கள், அந்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார்கள். சாயந்தரம் சூரிய அஸ்தமம் ஆன பிறகு நோன்பு திறப்பார்கள். இதுதான் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய இது. ஏன் இந்த நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால், பசியை மனிதன் உணர வேண்டும். பசியை ஏன் உணர வேண்டும் என்று சொன்னால், ஏழைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஏழை மக்கள் சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், உடுத்துவதற்கு உடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கஷ்டங்களை மனிதன் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நீ பசித்திரு, விழித்திரு, தனித்திரு என்பதாக இந்த 3மே பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, பசித்திரு, இதில் 3 முதல் எழுத்துல பதவி என்று வரும். இது 3 செய்தால் மனிதனுக்கு இறைவன் பதவியை தருகிறான், உயர்ந்த பதவியை தருகிறான். அதற்காக வேண்டித்தான். இன்னும் குறிப்பாக இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான், நோன்பு வைப்பது உங்களுக்கு இறைவனுடைய பயத்தை உண்டாக்கும். தத்தக்குன் என்று சொல்லுகின்றான். தத்தக்குன் என்று சொன்னால் இறைவனுடைய பயத்தை மனிதனுக்கு உருவாக்கினால் அவன் ஏழைகளுக்கு உதவி செய்வான், ஏழைகளுடைய பசி எப்படிப்பட்டது என்று உணர்வான். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ரமலான் மாதத்திலே ஏழைகளுக்கு அதிகம் தன்னுடைய சொத்தில் இருந்து கணக்கு போட்டு 40ல் 1 பங்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட நம்ம பணத்தில் எடுத்துக்கிட்டு சொன்னால் 1,78,000 யார் ஒரு வருடம் தன்னுடைய பேங்கில் வைத்திருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஜக்காத் என்ற வரியை 102.5 ரூபாய் கணக்கு பார்த்து 40ல் இருக்கக்கூடிய பணத்தை, எவ்வளவு பணம் எத்தனை கோடி இருந்தாலும் எத்தனை லட்சம் இருந்தாலும் அப்படியே 40ஆக அதை வகுத்து பார்த்தோம் என்று சொன்னால் 1 பங்கை மட்டும் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கணக்கு போகும்போது தான் 100க்கு வெறும் 2,000 ரூபா தான். 5 கடமைகளில் கலிமா,
தொழுகை, நோன்பு, அதற்கு அடுத்ததாக ஜகாத். நான் சொன்னேன்ல, ஏழை வரி 40ல் 1 பங்கு ஏழைகளுக்காக வருடத்துக்கு ஒரு தடவை கொடுத்தால் போதும். 5வதாக ஹஜ்ஜி என்ற மக்கா சென்று இறைவனுடைய ஆலயத்தை தரிசனம் செய்துவிட்டு அங்கே இருக்கக்கூடிய என்னென்ன கிரிகைகள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்துவிட்டு வருவதற்கு பெயர் தான் ஹஜ்ஜி. இந்த 5 கடமைகளில் எல்லாமே முக்கியமானது. அதாவது இஸ்லாம் ஒரு கூடாரம், அந்த கூடாரத்திற்கு 5 தூண்கள் இருக்கிறது. அந்த 5 தூண்களில் ஒரு தூண் இல்லை என்று சொன்னாலும் அந்த கூடாரம் சாய்ந்து இருக்கும். அதனால் 5 கடமைகளும் மிக முக்கியமானது. அதை வலியுறுத்துவதற்கு தான் இஸ்லாம் ஒரு கூடாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஓகேங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது சொன்னீங்க, இப்போ நம்ம மாதங்களில் ஒன்று தான் வந்து ரமலான் அப்படின்ற மாதிரி, ஏன் வந்து இந்த மாதத்தை தேர்வு பண்ணி இந்த நோன்பு இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ரமலான் மாதம், நான் இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னால், ரமலான் என்று சொன்னால் சுட்டெரித்தல், பாவத்தை சுட்டெரிக்கக்கூடிய மாதம். அதனால் அந்த ரமலான் பேர் வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. இறைவன் தன்னுடைய வேதத்தை இந்த மாதத்தில் தான், இந்த லைலத்துல் கத்ர் என்று ஒரு இரவு இருக்கிறது, அது 84 வருடம் 4 மாதம் ஒரு மனிதன் இறை பாதையில் தன்னை இபாதத், அதாவது வணக்கம் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த ரமலான் மாதத்தினுடைய லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவிலே இறைவன் அந்த நன்மையை தருகின்றான். அதனால் வேதம் இறங்கியதின் காரணத்தினால இந்த ரமலான் மாதத்தை நாம் நோன்பு இருந்து அந்த வேதத்தை பெற்றுக்கொள்ள நாம் உடலிலே சக்தி உருவாக்குவதற்காக வேண்டித்தான் இந்த ரமலான் மாதத்திலே அது கடமையாக ஆக்கப்பட்டது நோன்பு. சரிங்க. இப்போ வந்து இந்த நோன்பு காலங்களில் நீங்கள் சொன்னீங்க காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி 4 மணிக்கு சாப்பிடணும், அப்புறம் மாலையில் தான் வந்து உணவு உண்ண முடியும். அந்த மாதிரி எத்தனை வயசுலேருந்து இந்த பிள்ளைங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த நாட்களில் வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது சிறு பிள்ளைகள் 7 வயது முடிந்தால் நோன்பு வைக்க முடிந்தால் நோன்பு வைக்கலாம். ஆனால் 7 வயது பிள்ளைகளுக்கு கடமை இல்லை. வயதிற்கு வந்த பிறகுதான், அதாவது 10 அல்லது 12 வயதுக்கு வந்த ஆணோ பெண்ணோ அல்லது 9 வயதிற்கு கூட பெண் பிள்ளைகள் இப்பொழுது வயதுக்கு வந்து விடுகிறார்கள், 10 வயதில் கூட வந்து விடுகிறார். வயதுக்கு வந்து விட்டாலே அவர்கள் மீது இந்த நோன்பு கட்டாய கடமையாக ஆக்கப்படுகிறது. அதே போல் தொழுகையும் கட்டாய கடமையாக ஆக்கப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து நோன்பு இருக்க வேண்டும். காலையில் 4 மணிக்கு சாப்பிட்றது சஹர் என்று சொல்லுவார்கள். அது ஏன் என்று சொன்னால், பகல் முழுவதும் நோன்பு இருப்பதற்கு உடலிலே சக்தியை உருவாக்கி கொள்வதற்காக வேண்டி தொடர்ந்து மனிதன் சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல் இருந்தால் நாள் கணக்கில் நிலைமை, அவனுடைய உடல் நிலைமை மோசமாகிவிடும். இறைவன் எந்த உயிரையும் கஷ்டப்படுத்தவில்லை, லேசுபடுத்துகிறான். அதுக்காக வேண்டித்தான் உணவை ஒரு வேளை சாப்பிட்டு விட்டால் பகல் முழுவதும் நோன்பு இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். இரவெல்லாம் நோன்பு கிடையாது, இரவில் பத்தியம் கிடையாது, பகல் மட்டும்தான் நோன்பு இருக்கக்கூடிய கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ வந்து வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும், வேற எதுவும் அவங்களுக்கு கடமைகள் இருக்கா? காலையில் நாங்கள் சஹர் என்ற அந்த உணவை முடித்து கொண்டு நியத்து வை உறுதி கொள்ளுவோம், இதிலிருந்து நான் இறைவனுக்காக உண்ணாமல் பருகாமல் நான் நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி கொள்ளுவாங்க. அதுக்கு பின்னால் தண்ணியோ அதோ இதோ எதாக இருந்தாலும் வந்து வாய் வழியாகவோ மூக்கு வழியாகவோ இன்ஜெக்ஷன் வழியாகவோ உள்ளாரி போவதற்கு அனுமதி கிடையாது. சின்ன பிள்ளைங்க மறுக்கணும் அப்படி தான், எந்த எதுவும் சாப்பிடக்கூடாது பருவக்கூடாது. பெரியவங்களுக்கு அதே மாதிரி சில கண்டிஷன்லாம் இருக்குது. அப்படி ஏதாவது தவறுதலாக மறதியாக ஒருவன் குடித்து விட்டான், மறதியாக ஒருவன் சாப்பிட்டு விட்டான் என்று சொன்னால் அவர்கள் உடனே அடுத்த உணவு உண்பதற்கு முன்னு அவருக்கு ஞாபகம் வந்து விட்டால் தொடர்ந்து நோன்பு வைக்கலாம், நோன்பு முறியாது. ஆனால் நோன்பு முறித்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் அவர்கள் சாப்பிட்டால் அந்த நோன்பு முறிந்து விடும். அது ஒரு தவறானது. ரெண்டாவது, வேண்டுமென்றே ஒரு மனிதன் நோன்பு இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் சாப்பிட்டு விட்டால் அதற்கு தண்டமாக அதற்கு இறைவன் என்ன சொல்லுகின்றான், ஒரு நோன்புக்கு பதிலாக நீங்கள் 60 நோன்பு வைக்க வேண்டும். வேண்டுமென்றே நீங்கள் நோன்பை விட்ட காரணத்தினால அதற்கு தண்டனையாக ஒரு நோன்பிற்கு விட்டதற்காக 60 நோன்புகள் நோக்க வேண்டும். சரி, என்னால் வசதி இல்லை,
உடல் என்னால் முடியவில்லை, 60 நோன்பு நோக்க முடியவில்லை என்று சொன்னால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். உணவளித்து விட்டால் நீ செய்த அந்த குற்றத்திற்காக வேண்டி தண்டனை இறைவன் ஒப்புக்கொள்ளுகின்றான். அப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்களும், அது நோன்பு என்பது வெறும் சாப்பிடாமல் இருப்பது குடிப்பாமல் இருப்பது மட்டும் அல்ல, கண்ணுக்கும் நோன்பு இருக்கிறது. தேவையில்லாத காட்சிகளை பார்க்கக்கூடாது. எதை பார்க்க வேண்டுமோ அந்த பொருளை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாதோ நம்மளுக்கு அனுமதி இல்லையோ அதை பார்க்கக்கூடாது. அதற்கு கண்ணுக்கும் நோன்பு. காதுக்கும் நோன்பு, கெட்ட வார்த்தைகளை காதால் கேட்கக்கூடாது. வாய்க்கும் நோன்பு, கெட்ட வார்த்தைகளை கெட்ட பேச்சுகளை வாயால் பேசக்கூடாது. இப்படி உடல் உறுப்புகள் எல்லாம் அனைத்துக்கும் நோன்பு. ஒரு பொருளை இந்த கையினால் திருடுகிறார் நோன்பு வைத்துக்கொண்டு என்று சொன்னால் கையினுடைய நோன்பு முறிந்து விட்டது. ஒரு காலால் நடக்கிறான் தவறான காரியத்திற்கு என்று சொன்னால் அந்த காலுடைய நோன்பு முறிந்து விட்டது. இப்படியாக வெறும் சாப்பிடாமல் குடிப்பாமல் இருப்பது மட்டும் நோன்பு அல்ல, உடல் உறுப்புகள் அனைத்தும் இறைவன் சொன்ன பிரகாரம் நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், நல்லதுக்கு நடக்க வேண்டும், நல்லதை கொடுக்க வேண்டும். சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ இதோட கடைசி நாளான இந்த பெருநாள் பத்தி சொல்லுங்க. 30 நாட்கள் நோன்பு வைப்பதோடு மட்டுமல்ல, தொழுதும் கொள்ள வேண்டும். பொதுவாக ஏற்கனவே ஒரு நாளைக்கு 5 தடவை இறைவனை வணங்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இந்த ரமலானுடைய காலத்திலே ஒரு தடவை தொழுதால் 70 தடவை தொழுத நன்மையை இறைவன் கொடுக்கிறான். அதாவது கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய ஃபர்லு என்று சொல்லுவார்கள். கட்டாயம் இதை செய்தே, தொழுகை கட்டாயம் செய்தே வேண்டும். அந்த தொழுகை மற்ற காலங்களிலே நிறைவேற்றுவதற்கும் இந்த ரமலானுடைய காலங்களிலே நிறைவேற்றுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இறைவன் அதிகமான நன்மைகளை, மற்ற டைமில் ஒரு கடமையான காரியத்தை செய்தால் ஒரு கடமையான காரியம் செய்தான் என்றுதான் எழுதப்படும், இறைவனிடத்திலே நன்மைகள் சேரும். ஆனால் அதே தொழுகையோ ஒரு கடமையான காரியத்தையோ இந்த ரமலான் மாதத்தில் செய்தால் 70 நன்மைகள், 70 கட்டாய கடமையை இவர் நிறைவேற்றிருக்கிறார் என்று நன்மைகள் குவியும். அது ஒரு விஷயம். 30 நாட்களும் நோன்பு இருந்து கொண்டு தொழுகை வேணும். ஒருவர் நோன்பு வைத்து கொண்டு தொழாமல் இருந்தாலும் அவருக்கு நன்மை அதிகமாக கிடைக்காது. ஆக தொழுது கொள்ள வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், ஏழை எளியோர்களுக்கு தான தர்மம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பசி உணவில்லாதவர்களுக்கு உணவை கொடுக்க வேண்டும், உடை இல்லாதவர்களுக்கு உடை தர வேண்டும். இப்படியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 30 நாட்களும் இதை தொடர்படியாக இப்படியே செய்து விட்டு பிறகு லைலத்துல் கத்ர் என்ற இரவு வருகின்றது. 27வது நாள் வரும். அது முடித்து அதிலும் இரவு பூராக வணக்கம் செய்வார்கள். அதிலும் முடித்து விட்டு அதற்கு பின்னாலே கடைசியாக இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு நாள், பரிசை பெறக்கூடிய யாரெல்லாம் நோன்பு நோட்டார்களோ, யாரெல்லாம் ஏழைக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்கக்கூடிய நாள் தான் ஈதுல் ஃபித்ர். அதாவது ஈது பெருநாள் தொழுகை என்று சொல்லுவார்கள். பெருநாள் தொழுகை அதுதான், அதாவது ரமலான் தொழுகை என்று சொல்லுவார்கள். ஈதுல் ஃபித்ர் என்று அதாவது நோன்பு பெருநாள் தொழுகை என்றும் சொல்லுவாங்க. கடைசி நாள் இறைவன் இந்த நோன்பு இருந்த மக்களுக்காக வேண்டி பரிசு கொடுக்கின்றான். அந்த பரிசு கொடுக்கக்கூடிய நாள் தான் அந்த பெருநாள், நோன்பு பெருநாள் என்று அன்று எல்லா மக்களும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு காலையில் நோன்பு இருக்க மாட்டார்கள். அன்று காலையில் நோன்பு இருக்க மாட்டார்கள். நோன்பு இரவோடு முதல் நாளோடு முடிந்து விட்டது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய உடையை உடுத்தி கொண்டு நல்ல உடையோடு வருவார்கள். எல்லோரும் அணியாக நின்று இறைவனை தொழுவார்கள். இறைவனை தொழுதுவிட்டு உபதேசம், அங்கே இருக்கக்கூடிய இமாம் அவர்கள், தலைவர்கள் உபதேசம் செய்வார்கள். உபதேசத்தை கேட்பார்கள். முக்கியமாக ஒரு விஷயம், அன்னைக்கு காலையில் 5 மணிக்கு ஏழைகளுக்காக வேண்டி தனியாக ஒரு தானம் செய்ய வேண்டும். அது கிட்டத்தட்ட யாரெல்லாம் நோன்பு இருந்தார்களோ அவர்களும் கொடுக்கணும், நோன்பு இல்லாதவர்களும் கொடுக்கணும். தனக்காக வேண்டியும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டியும் அந்த வீட்டு தலைவர் அல்லது வீட்டு பொறுப்பாளர், திருமணம் ஆகிவிட்டால் வீட்டு தலைவர் தான், அவர்களும் என்ன செய்யணும், தனக்காக வேண்டி தான தர்மம் ஏழைகளுக்காக வேண்டி ஏழைகளுக்கு கொண்டு கொடுக்கணும். காலையில் முதல்ல கொடுத்துட்டு தான் அந்த தொழுகையே வரணும். கொடுக்காத தொழுகைக்கு வந்தால் அந்த தர்மம் சேராது. அதனால் ஏழைகளை தேடி வீடு தேடி அவங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மற்ற என்னென்ன பொருட்கள் நம்முடைய வீட்டில் எப்படி நாம் அன்று காலையிலே சாப்பிடுகின்றோமோ, சந்தோஷமாக இருக்கின்றோமோ, அதே போல் அந்த ஏழைகளுடைய வீட்டிலும் அவர்களும் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு முன்பாகவே இந்த
குறைந்தது ஒரு ஆளுக்கு 100 ரூபாயாவது கொடுத்து அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, உணவு உண்ணுங்கள் என்று கொடுக்கணும். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய துணிமணிகள், புது துணிமணிகள் கூட அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்படித்தான் அன்று எல்லா அதாவது வணக்கங்களுமே நாம் பார்த்தால் மக்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த செயல்தான், அந்த நன்மை தான் எல்லாத்தையும் விட இறைவனுக்கு போய் சேர்கின்றது. நோன்பு திறக்கின்ற பொழுது பகல் முழுவதும் பசியாவோடு தாகத்தோடு இருந்திருப்பார்கள். அந்த நோன்பு திறக்கின்ற பொழுது மக்களை, அந்த நோன்பாளிகளை மகிழ்விப்பதற்காக வேண்டி கொடுக்கக்கூடியதுதான் கஞ்சி. நம்ம தமிழகத்தில் தான் கஞ்சி, மற்ற இடத்துல எங்கேயுமே கஞ்சி கிடையாது. காரணம், நாம் உணவு எல்லா உணவுகளையும் நம்முடைய அரிசி தான் சேருது. அதனால் வயிற்றுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும், குடிப்பதற்கு லேசாக இருக்கும், குடிப்பதற்கு மனமாக இருக்கும் என்று தமிழகத்தில் உள்ளவர்கள் அந்த கஞ்சி பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நோன்பு திறப்பதில், நோன்பு திறக்கக்கூடியது முதல் எதை கொண்டு திறக்க வேண்டும் என்று சொன்னால் பேரித்தம்பழம் அல்லது தண்ணீர் அல்லது பழ வகைகள் எதை கொண்டு வேணாலும் திறந்து விட்டு அதற்கு பின்னாலே மற்ற விஷயங்களே. அந்த நேரத்தில் போய் பிரியாணி வச்சுக்கிட்டு அது வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்றது அவங்க உடலுக்கு கேடானது. சாதாரணமான உணவு எதை வைத்து வேண்டாலும் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு நோன்பாளிக்கு, விரதம் இருக்கக்கூடிய ஒருவருக்கு 1 மிடரு பால் கொடுத்தால் அந்த பாலை பாலினால் அவர் நோன்பு திறந்து விட்டால் இவருக்கு நன்மைகள் எக்கச்சக்கமாக கிடைக்கிது. அதாவது ஒரு அளவில்லாத அளவுக்கு நன்மை அந்த பால் நோன்பு திறந்தவருக்கு கிடைக்கிறது. அதாவது இன்னும் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள், யார் 1 மிடருக்கு தண்ணீர் கொடுத்தார்களோ கியாமத்து நாளில், அதாவது உலகம் அழிந்த பிறகு இறைவன் நீதிமன்றம் வைப்பான். அந்த நாளிலே எனக்கென்று ஒரு பெரிய நீர் தடாகம் இருக்கிறது, அந்த நீர் தடாகத்தை அவருக்கு யாருக்கு நோன்பாளிக்கு தண்ணீர் கொடுத்தாரோ அவருக்கு என்னுடைய நீர் தடாகத்திலிருந்து அவர்களுக்கு அந்த தண்ணீர் புகட்டப்படும். அந்த தண்ணீரை குடித்தால் அவர் சொர்க்கம் செல்லுகின்ற வரை அவருக்கு தாகம் என்பதே வராது என்பதாக நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நோன்பு திறக்கின்ற பொழுது எந்த பொருளும், சாதாரண தண்ணி கூட பஸ்ஸில் போயிட்டே இருக்கும், நோன்பு வச்சுருக்கோம், பஸ்ஸில் போயிட்டு இருக்க ஒன்றும் இருக்காது, ஒரு மடரு தண்ணீர் குடித்து கொண்டு நோன்பு திறக்கும் போதும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு தான் நோன்பு திறக்க வேண்டும். அல்லாஹும்ம லக்க சும்து ஓ பிக்க ஆமந்து ஓ அலைக்க தவக்கல்து ஓ அலா ரிசுக்கு அஃப்தர்த்து ஓ தக்கப்பல் மின்னி. அதாவது, யா அல்லாஹ், உனக்காக வேண்டிய, யா இறைவா, உனக்காக வேண்டிய நான் நோன்பு நோயிட்டேன், உன்மீதே நான் ஈமான் உறுதி கொண்டேன், உன்மீதே நம்பிக்கை வைத்திருக்கிறேன், உன்னுடைய ரிசுக்கை கொண்டு, அதாவது நீ எனக்கு கொடுத்த அந்த உணவை கொண்டு நான் உன்னுடைய பெயரை சொல்லி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்று உன்னுடைய பெயரை சொல்லி நான் நோன்பு திறக்கிறேன் என்று இப்படித்தான் நோன்பு திறக்கக்கூடிய முறை. அதாவது இந்த வருடத்தில், இந்த மாதத்திலே, ரமலான் மாதத்திலே அதிகமானவர்கள் ஏழை வரியை கொடுப்பார்கள். ஏன்னா மற்ற மாதத்தில் கொடுக்கறதை விட இந்த மாதத்தில் கொடுத்தா நன்மைகள் கூட, 1/70 நான் சொன்னேன் இல்லையா, அதே போல் நன்மைகள் கூட இருக்கின்றனால இந்த ஜக்காத் என்ற வரியை கொடுப்பார்கள். ஜக்காத் என்று சொன்னால் 87.5 கிராம் யார் தங்கம் வைத்திருக்கிறார்களோ, ஒரு வருடமும் அவரிடத்தில் இருந்தால், கழுத்தை போட்டிருந்தாலும் சரி, பேங்கில் இருந்தாலும் சரி, ஒரு வருடம் அவர் வாங்கி 1 வருஷமாக இருக்குது, அவர் 2 கிராம் 180 மில்லி ஏழைகளுக்கு கொடுக்கணும். 87.5 கிராம் தங்கம் ஒரு வருடம் போட்டு இருந்தால் அவருக்கு கடன்லாம் போக எல்லாம் போக மிச்சம் இருக்குது. 2 கிராம் 187 மில்லி அவர் தானமாக கொடுக்க, அதாவது 40ல் 1 பங்கு. சரி, ஒரு வருடத்தில் வெள்ளியில் 612 கிராம், வெள்ளியில் 612 கிராம் யார் வைத்திருக்கிறார்களோ, ஒரு வருடம் அவரிடத்தில் இருக்கிறது, வைத்திருந்தால் அவரும் ஜக்காத் என்ற வரியை, ஏழை வரியை கொடுத்தாக வேண்டும். அவருக்கு என்ன கணக்குன்னு சொன்னால், வெள்ளி என்ன விலை ஓடுதோ அந்த ரேட்டுக்கு நம்ம பிரித்து பார்க்கணும். அந்த 612 கிராம், 1 கிராம் என்ன விலையோ அந்த 612 கிராம் எவ்வளோ வருதோ அதை நம்ம கணக்கு பார்க்கும்போது, இப்போ 2026 இப்போ உள்ள இன்றைய உடைய விலை என்ன ஆகுன்னு சொன்னால் 1,78,000 ரூபா வருது. இந்த 1,78,000 ரூபாய் யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் ஜக்காத் 40ல் 1 பங்கு ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். பணம் ஒரு இடத்துல, என்கிட்ட தங்கமும் இல்லை, என்கிட்ட வெள்ளியும் இல்லை, பணம் மட்டும் இருக்கிறது, பல கோடி இருக்கிறது அல்லது பல லட்சங்கள் இருக்கிறது என்று வைத்து கொண்டாலும் 1,78,000க்கு
வந்துருச்சுன்னா அவங்க 40 ஒரு பங்கு ஜக்காத்து கொடுத்தாங்க. அதேபோல் எவ்வளவு பணம் இருக்கிறதோ அவ இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு 40 வகுத்தால் 40 ஒரு பங்கு வருகின்றா அந்த ஒரு பங்கு அவர் கொடுத்தாயிடணும். அதான் 100க்கு 2.5, 1000க்கு 25, அதே போல் 10,000க்கு 250, அதே போல் 1,00,000க்கு 2,500 ரூபா. இப்படியாக நாம் கணக்கு பார்த்து கொள்ளலாம். இது ஏழை வரி. இந்த ஏழை வரியே இந்த ரமலானில் கொடுத்தா நன்மைகள் அதிகம். அதான் ஜக்காத்துடைய விளக்கம். இருக்கிறதுல பொருள் 40 இருக்கிறதுல 40 ஒரு பங்கு, 40 பங்காக்கி அதில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய பொருளில் இப்போ 1,00,000 இருக்கிறது சொன்னால் அதை 40 பங்காக்கணும். 39 பங்கு வச்சுட்டு ஒரு பங்கு கொடுத்துடணும். அதான். ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த பணியில இருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நீங்க எவ்வளவு மக்களை பாக்குறீங்க? ஏன்னா உங்கள்கிட்ட தான் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போறாங்க. நீங்க இந்த பணியை எப்படி பாக்குறீங்க, அதை பத்தி இந்த கல்வியை நான் கற்றது நான் மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இந்த கல்வியை கற்கிறார்களோ அவர்களுக்கு உலக செல்வம் கிடைக்காது, சம்பளம் கிடைக்காது. சம்பளம் கிடைக்காது என்று சொன்னால் இப்போல்லாம் சாதாரணமாக ஒரு வக்கீல் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, ஒரு நீதிபதி எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, ஒரு இன்ஜினியர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு உலக ரீதியாக பார்க்கும்போது பல லட்சங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் 10,000க்கு மேலே சம்பளம் கிடையாது. ஒரு மாதம் 10,000, அதிகமாக போனால் 15, சில இடங்களில் 25. இதுதான். இதை வைத்து குடும்பம் நடத்துவது என்பது சிரமமான காரியம். இருந்தாலும் கூட நாம் படித்துவிட்ட அந்த இறை கல்விக்காக வேண்டி எங்களுடைய அந்த வாழ்க்கையை நாங்கள் தியாகமாக வைத்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி தான் நடக்கின்றோம். எது வருகின்றதோ அதை புரிந்து கொள்கின்றோம், வரவில்லையா அதையும் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இறைவனுக்காக வேண்டி இந்த பணியை செய்கின்றோம். இந்த உலக செல்வத்துக்காக வேண்டியோ, உலக காசுக்காக வேண்டியோ, உலக பணத்திற்காக வேண்டியோ நாங்கள் இந்த பணியை செய்யவில்லை. நான் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இமாம்களும் ஆலிம்களும் இந்த பணியை தான் செய்கிறார்கள். உங்களுடைய சந்தோஷத்தை பற்றி சொல்லுங்க. எனக்கு இந்த பணியிலே முழுக்க சந்தோஷம் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா நான் யாருக்கும் அடிமை கிடையாது. நான் அடிமை என்னுடைய இறைவனுக்கு மட்டும்தான் நான் அடிமை, வேறு யாருக்கும் அடிமை இல்லை. நான் நினைத்த நேரத்தில் தொழுகின்றேன், நினைத்த நேரத்தில் சாப்பிடுகின்றேன், நினைத்த நேரத்தில் உறங்குகிறேன். எல்லா சௌகரியமும் இறைவன் எனக்கு இந்த பணியிலே கொடுத்திருக்கிறார். சில நேரங்களிலே சில மனிதர்களாலே சில கஷ்டங்கள் வரலாம், அவர்கள் சொல்கின்ற சொல்லாலே கஷ்டங்கள் வரலாம். அதையெல்லாம் நாங்கள் பொறுத்து கொண்டு அதை இந்த காதிலே வாங்கி அந்த காதிலே விட்டு நாங்கள் எங்கள் பணியை தொடர்கின்ற காரணத்தினால தான் நான் இப்பொழுது 60 வருடமாக இந்த பணியை செய்து கொண்டு இருக்கின்றேன். ஆக சந்தோஷம் என்பது கண்டிப்பாக அதாவது இந்த பணியில் கண்டிப்பாக நிறைய இருக்கிறது. யார் சந்தோஷத்தை கொடுக்கின்றார்களோ கொடுக்கவில்லையோ இறைவன் எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறான். அதை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இந்த ஜக்காத்தை பற்றி நான் சொன்னேன். அதில் அதை ஜக்காத் என்று சொன்னால் ஏழை வரி, வருடத்திற்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய அந்த ஏழை வரி. அதாவது ஜக்காத் என்று சொன்னால் கணக்கு பார்த்து, தன்னுடைய சொத்தை கணக்கு பார்த்து 40 ஒரு பங்கை கொடுப்பது ஜக்காத். ஆனால் சதக்கா, தான தர்மம் என்று சொன்னால் ரோட்டில் போகும்போதெல்லாம் கொடுக்கலாம், வரும்போதெல்லாம் தரலாம். 1000 இருந்தால் 100 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம். நம்முடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுப்பது தான தர்மம். ஆனால் இறைவன் இந்த ஜக்காத்தை மட்டும் யார் கொடுக்கவில்லையோ அவருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வதில்லை என்று வருகின்றது. குர்ஆனிலே 70 இடங்களில் அக்கீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஜக்காத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், இப்படி ரெண்டையும் சேர்த்தே சொல்லுகின்றான். அப்போ என்ன அர்த்தம் சொன்ன உலமாக்கள் இதற்கு விவரம் சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், எவன் ஜக்காத்து கொடுக்கவில்லையோ அவனுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற பொருள் சொல்லுகின்றார்கள். உள்ளபடிக்கு அப்படித்தான் இருக்கு. அதனால தான் மற்ற எல்லாத்தையும் விட அக்கீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஆத்து ஜக்காத்தை சதக்காவை, அதாவது ஜக்காத்தையும் கொடுங்கள் என்பதாக இறைவன் தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கின்றார். தொழுகை எப்படிப்பட்டது என்று சொன்னால், மரம் நிற்கிறது, அது இறைவனை தொழுது கொண்டு நிற்கிறது. ஆடு மாடுகள் 4 கால்களால் அது நடக்கின்றது,
அது அவர்களுக்கு உள்ள தொழுகை. மரத்திற்கு உள்ள தொழுகை நின்று கொண்டு இருப்பது. வானத்திற்கு உள்ள வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தொழுகை ஒளி கொடுத்து கொண்டு இருக்கிறது. சூரியனுக்கு தொழுகை வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. காற்று, என்னென்ன பொருட்களை இறைவன் படுத்திருக்கிறானோ எல்லா பொருட்களும் இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறது. ஏன், நிழல் கூட இறைவனை வணங்குகிறது. ஏன்னா ஒரு நிழல் கிழக்க இருக்குது, அப்புறம் நடுப்புற வருது, மீண்டும் மேற்கே சென்று விடுகிறது. அப்போ நிழல் இறைவனுடைய நாட்ட பிரகாரம் என்ன செய்கின்றது? தன்னுடைய கடமையை இறைவனை தொழுது கொண்டு இருக்கிறது. ஆக எல்லா பொருளும் இறைவனை தொழுது கொண்டு இருக்கிறது. மனிதனுக்கும் தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 தடவை கண்டிப்பாக அவன் தொழுதே ஆக வேண்டும். அப்படி தொழுதால்தான் இறைவனுக்கு அவன் நன்றி செலுத்துவனாக ஆக முடியும். இவ்வளவு செல்வங்களையும் இவ்வளவு உனக்கு வசதிகளும், நடக்க பார்க்க கண், கேட்க காது, பேசுவதற்கு நாவு, நடப்பதற்கு கால், இப்படியெல்லாம் கொடுத்தனையா 5 தடவை என்னை நினைக்க கூடாதா, எனக்கு நன்றி செலுத்தக்கூடாதா என்று இறைவன் எதிர்பார்க்கிறார். அப்படி யார் 5 தடவை இறைவனை தொழுதார்களோ அவர்களுக்கு இறைவன் தனிப்பட்ட முறையிலே எல்லா இபாதத்தை விட இறைவனுக்கு ரொம்ப விருப்பமானது தொழுகை. அந்த தொழுகை கூட சஜிதா என்று மனிதன் தன்னுடைய தலையை தரையில் வைக்கின்ற பொழுதுதான் இறைவனும் மனிதனும் நெருக்கமாக ஆகின்றான். அந்த நேரத்தை இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். அந்த மாதிரி நேரங்களிலே இந்த தொழுகையில் மட்டும்தான் இருக்கிறது. ஆக தொழுகை மனிதன் இறக்க போறக்கூடிய நேரத்தில் கூட 2 நிமிஷம் அவனுடைய ரூஹி இருக்கிறது. அந்த நேரத்தில் பாங்கு சொல்லப்பட்டால், இறைவனுடைய ஒளி, தொழுகையுடைய அழைப்பு கொடுக்கப்பட்டால் அவன் மீது அந்த தொழுகை கடமையாக ஆகிவிடுகிறது. அதற்கு பின்னாலே இறந்து விட்டால் அதற்கு பின்னாலே கேள்வி கணக்கு இருக்கிறது. இப்படி தொழுகை மிக முக்கியமானது. தொழுகை கண்டிப்பாக யார் மீது கடமை என்று சொன்னால் 7 வயதிலிருந்து பிள்ளைகளை தொழ வைக்க வேண்டும். 12 வயது வந்துவிட்டால் கட்டாயம் அவர்கள் தொழ வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஆக தொழுகை மிக முக்கியமான கடமை. அதாவது பணம் இருந்தால்தான் நீங்கள் ஹஜ் செய்ய முடியும், மக்காவுக்கு செல்ல முடியும். பணம் இருந்தால்தான் ஜக்காத்து கொடுக்க முடியும். ஆனால் தொழுகைக்கு பணம் தேவையில்லை. ஏழைவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லோரும் தொழலாம். அந்த அடிப்படையில் தொழுகை எல்லோருக்கும் பொதுவானது. தொழுகையினாலே மனிதன் உலகத்திலே எல்லா விதமான நன்மைகளும் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவனுடைய தண்டனை விட்டு மனிதன் தப்பிக்கும். அந்த ஒரு நாளைக்கு 5 தடவை என்று சொன்னால் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக ஒரு தடவை, அதற்கு பின்னாலே சூரியன் நடு உச்சியை விட்டு தாண்டிய பிறகும் ஒரு தடவை, அதுக்கு பெயர் லொஹர் என்று சொல்லுவார்கள் அந்த தொழுகைக்கு பேர். பிறகு சாயந்தரம் 5 மணிக்கு அசர் தொழுகை, அது ஒரு தொழுகை. அதற்கு பின்னாலே சூரியன் மறைந்த பின்னாலே மகரிப் என்று தொடரக்கூடிய தொழுகை. அதற்கு பின்னாலே இஷா என்று சொல்லக்கூடிய 8 மணிக்கு தொழக்கூடிய இஷா, இது 5வது தொழுகை. இந்த 5 தொழுகையும் அந்தந்த நேரத்தில் மட்டும்தான் தொழ முடியும், மற்ற நேரத்திலே தொழ முடியாது. நம்ம மட்டும் தொழுகை நேரத்தில் பாங்கு சொல்லப்படும். 5 நேரமும் 5 தடவை பாங்கு சொல்லப்படும். பாங்கிலே கூட என்ன சொல்லுகின்றோம்? அல்லாஹு அக்பர் என்று சொல்லுகின்றார்கள். இறைவன் மிக பெரியவன், வேற ஒன்றும் கிடையாது. அது 2 தடவை. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா, வணக்கத்திற்கு உரியவன் இறைவன், அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. இறைவன் ஒருவன், அவனை வணங்கணும். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட உத்தம தூதராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது 2 தடவை. அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். முள்ள வரக்கூடாது. ஹய்ய என்று சொன்னால் விரைவாக வாருங்கள். பாங்கு சத்தம் கேட்டுச்சா, விரைவாக தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலா, அடுத்தது வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது, அதனால தான் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள். அப்புறம் பிறகு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன். இதுதான் இதுக்கு தான் அர்த்தம். இதுதான், வேற எந்த தாரக மந்திரம் அது இது எதுவுமே இல்லை. மக்கள் சில பேர்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் இந்த சத்தம் காலையில் இவ்வளோ 5 மணிக்கு இந்த சத்தம் போடுறது எங்களை தூக்கத்தை கெடுக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. உள்ளபடிக்கு காலையில் மக்களை எழுப்புவது பாங்கின் ஒலி. அது அதை சொன்ன உடனே சூரியன் உதிக்க போகுது. காலை
மழை சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் மனிதன் தூங்கக்கூடாது, தரித்திரத்தை உண்டாக்கும். யாராக இருந்தாலும் சரி, காலையிலே சூரியன் உதிக்கின்ற நேரத்தில் இறைவனை தொழுது சுறுசுறுப்பாக ஆக வேண்டும். அதை புரியாதவர்கள் சிலர்கள் தூக்கம் போட்டு இழுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு அது புரியாது. ஆக காலையில் எழுப்புறதுனால மனிதனுக்கு சுகாதாரம், உடலில் சுறுசுறுப்பு, இறைவனை வணங்கக்கூடிய தன்மை. நாம் எந்த காரியத்திற்காக வேண்டி செல்லுகின்றோமோ இறைவனை தொழுது விட்டு செல்லுகின்ற பொழுது அது வெற்றியாக ஆகின்றது. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கும் மக்களுக்கும் நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலியின் சார்பாக இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். நானும் உங்களுடைய ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ரமலான் தொழுகை நடைபெற இருக்கின்றது. அட்வான்ஸாக இந்த உலக மக்களுக்கெல்லாம், ஒருவருக்கல்ல, இந்த உலக மக்களுக்கெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஈதுல் ஃபித்ருடைய நல்வாழ்த்துக்கள், ரமலானுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு அதாவது விளம்பரம் செய்வதற்காக வேண்டியும் களஞ்சியம் சமூக வானொலியின் மூலமாக என்னை பேட்டி காண்பதற்கு அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த நிர்வாகத்திற்கும் என்னுடைய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்ஹம்துலில்லாஹ்.